யாழ்ப்பாணத்தில் எந்த எந்த இடங்களில் பிடிபடும் மீன்கள் பிரத்தியேகமாக ருசியானவை என்றும் யாழ்ப்பாணத்தில் பிடிபடும் மீன்களில் எவை எவை எப்படி ருசியாக இருக்கும் என்றும் எழுத்தாளர் எஸ்போ விவரிக்கிறார். கீழே பார்க்கவும். அந்த காலத்தில் பெரிய கடை மீன் மார்க்கெட் மகா பிரசித்தம். யாழ்ப்பாண மின்சார நிலையத்திற்கு மேற்கில் ஒரு சுவர் ராணி தியேட்டரை பார்த்தாற்போல இருந்ததையு அதற்கு விளம்பரம் தேவை இல்லை. அசைவ உணவுப் பிரியர்கள் கூட மூக்கை பிடித்துக் கொண்டுதான் நடக்க வேண்டும். தாவரப்பற்றினிலுக்கு குமட்டலில் குடல் வெளியே வந்துவிடும். அது ஒரு தனி உலகம். அங்கு மீன் விற்பவர்கள் பல சாய்ஸ்களிலும் களிலும் உள்ள பெண்களே. அவர்கள் அந்த உலகின் அல்லிராணிகள். அவர்களுடன் பேரம் பேசி மீன் வாங்குவதற்கு தனித்திறமே வேணும். தான் ஜூட் மீனை நவிற்றுப் பார்க்காமல், செப்பட்டையை திறந்து பூவின் நிறத்தை பார்க்காமல் மீன் நல்லதாக நாரலா சொல்லும் திறமை எல்லா ஆம்பிளைகளுக்கு வாய்க்காது. யாழ்ப்பாணத்தில் கிடைக்கும் விளைமீன், கருங்கண்ணி பாறை, கல் திரளி ஆகியன நல்ல வகை. கொழும்புத்துறை கலவாய், கொடுவா ஆகியன பெரிய மீன்கள். நல்லன, ஒட்டி, ஓரா, வெள்ளொட்டி யும் ஒரே உருவம், செதில் அமைப்பில் வித்தியாசம் காண வேணும். மணலை சீக்கிரம் நாறிப்போகும். கிழக்கண், நகரே, விளைதிரளி பொடிகள் பத்தியக்கறிக்கு ஏற்றவை. சுறா குட்டியும் ஏற்றது. முள் என்றாலும். நாவாந்துரை குயிற்றாலை மாங்காய் சொதிக்கு ஏற்றது. சீலா, முரண் ஆகியன துண்டு போடும் மீன்கள் பாலை ஒரு சீசனுக்கு ருசியானது. சூடே, சூவாரே, கீழி, காரல் ஆகியன பொடி மீன்கள், சொதிக்கு அல்லது பொரியலுக்குத்தான் ஏற்றவை. புதினமான உருவங்கொண்ட சுங்கான் ஒன்றுக்குள் மென்மையான சதையை வைச்சது பெரிய போல சுங்கான் மீன். அரிது. கடற்கரையில் அதனைச் சுட்டுச் சாப்பிட்டிருக்கிறேன். பருத்தித்துறை கடலிலே கிடைக்கும் நெத்தலி. தீயலுக்கு நல்லதையு பெரிய கடைக்கு வருவதில்லை. தேரல் கிடைக்கும். அது அவ்வளவு ருசியில்லை. மயிலிட்டுச் சுறாவுக்கு தனி மரியாதை உண்டு. திருக்கை மலிவானது. சின்னக்கட்டித் திருக்கை பால் சொதிக்கு ஏற்றது. சுறாவரை நுட்பமாகச் செய்ய வேண்டும். மீன்களைப் பற்றி ஒரு எச்சரிக்கை. மீன்களின் ருசி கடலுக்கு கடல் மாறுபடும். யாழ்ப்பாண விளை பகுருசி. ஆனால் மட்டக்களப்பு விளைமீனில் ஐதீன் வாசனை வீசும். மட்டக்களப்பு வாவியில் கூட்டிலே பிடிக்கும் ஒட்டி மீனின் ருசிக்கு முன்னால் யாழ்ப்பாண ஒட்டி ஓரா நின்று பிடிக்காது. மட்டக்களப்பு மார்க்கெட்டில் 5 வகையான நெத்தலி மீன்கள் கிடைக்கும். இவற்றுள் பால் நெத்தலிதான் பெஸ்ட்.